வெல்கம் பேக் டு மை சேனல். சின்ன வயசில் நம்ம நிறைய குறும்பு பண்ணியிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் கிட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறும்பு செய்கிற குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு குழந்தை குறும்பு செய்யும் போது அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். இப்படி நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளை யோசிக்க வைக்கும். ஏன் இந்த குழந்தை இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏன் இந்த குழந்தை இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் யோசித்து அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கோவப்படாமல் திட்டாமல் பொறுமையாக அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்படி பண்ணும்போது அவங்க நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை கவனிப்பாங்க. நாம் சோகமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ரூல்ஸ்னால் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரூல்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி இருக்கணும், ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கணும், ஷூஸ் வேர் பண்ணிட்டு போகணும், அதை பாலிஷ் பண்ணியிருக்கணும், மாதிரி ஸ்கூல் ரூல்ஸை சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வீட்டில் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை அங்கேயே ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஃபோர்த் டிப், அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டாய் வேணும்னு அவங்க அடம் பிடிச்சு அதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டாய் நான் கொடுக்க மாட்டேன், நான் வாங்கி வச்சிருவேன்னு சொல்லுங்க. அப்பவும் அவங்க கேட்கல அப்படின்னா அந்த டாயை கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க அடம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணும்போது என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணால் நமக்கு அந்த டாய் கொடுக்க மாட்டாங்க, நம்ம விளையாட முடியாது அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் டிப், உங்கள் குழந்தைங்க எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பிஹேவியரை அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு விளையாடி முடித்ததும் டாய்ஸ்லாம் நீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். சிக்ஸ்த் டிப், சப்போஸ் நீங்கள் சொல்கிறத அவங்க அப்படியே கேட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா சைலண்ட்டாக போகக்கூடாது. நாம் சொல்கிறத அவங்க கேட்குறாங்கல்ல, அப்போ அவங்கள நம்ம பாராட்டணும். இதை சைக்காலஜியில் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க அந்த குட் பிஹேவியரை எப்பவும் சேஞ்ச் பண்ணாமல் இருப்பாங்க. செவன்த் டிப், குழந்தைங்க மேலே எப்போவுமே அஃபெக்ஷனாக இருக்கணும். நமக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குழந்தைங்க மேலே காட்டக்கூடாது. அவங்கள இப்போ பாரு திட்டிக்கிட்டு இருக்கிறது, கோவப்படுறது, சில பேரண்ட்ஸ்லாம் எது கேட்டாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளை. அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைங்க மேலே நம்ம ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கணும். குழந்தைங்களை ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறதுன்னு அவங்க மேலே உங்கள் அஃபெக்ஷனை வெளிப்படுத்துங்க. நீங்கள் அவங்க மேலே பாசமாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதை வெளிப்படுத்தினா தான் அவங்களுக்கு தெரியும். உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். குழந்தைங்க பெரியவங்களை பார்த்து தான் இமிடேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த காமாக ஹேண்டில் பண்ணும்போது அதை பார்க்குற உங்கள் குழந்தைங்களும் எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா மாதிரி நாமளும் அதை காமாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். குறும்பு பண்ணுற குழந்தைங்கள இந்த 8 டிப்ஸ் வச்சு நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போது நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் நாம் குறும்பு பண்ணும்போது நம்ம பேரண்ட்ஸ் அதை பார்த்து ரசித்தாங்க. தப்பு பண்ணும்போது கண்டிப்பாங்க. நம்ம சைல்ட்ஹுட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நாம் நிறைய ரூல்ஸ் அந்த குழந்தைங்க மேலே திணிக்கிறோம். நம்ம இஷ்டப்படி தான் அந்த குழந்தை நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். தப்பு பண்ணும்போது கண்டிக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க லைஃப்பில் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நாம் குழந்தைகளாக இருக்கும்போது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போது 3rd 4th படிக்கிற பிள்ளைகளே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க. இதுவே போக போக அவங்களுக்கு பல மனநோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவே அவங்களுக்கு சூசைட் தாட்ஸ் எல்லாம் வருது. நம்ம பனிஷ் பண்ண வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாக அவங்கள பனிஷ் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, அவங்களும் அவங்க சைல்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ணட்டும். வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.